சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல வந்து நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட மறுபடியும் நான் உண்மையை கண்டுபிடிக்க போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ராணியோட வீட்டுக்கு போய் ஏதாச்சும் பண்ண போறீங்க, திரும்ப ஜெயிலு கேஸு அப்படின்னு தான் நிலமை போயிடும். இங்க பாருங்க, அந்த பணம் எப்படி திருடு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது என்னுடைய வேலை. தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணிடுக்காதீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அழிக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மீனா வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற போது முத்து வராரு. முத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் வந்து யாரையும் போட்டு அடிக்கலை, அவர் தான் அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அதான் அந்த ஷோரூமை பற்றி சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ஆதாரத்தை அழிக்கிறேன்ற பேரில் அந்த பொண்ணு தப்பாக நடந்துக்கு வராங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்க மனோஜை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்கங்களே. இதாங்க விஷயம். அதே மாதிரி அந்த திருட்டு போன பணம் உண்மையாகவே அவங்க தான் எடுத்தாங்களா, இல்லை வேற யாராவது எடுத்துட்டு தெரியாமல் இவங்க மேலே பழியே போட்டாங்களா என்னன்றதை நாமளே கொஞ்சம் கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. நீ தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்க, ஆனால் நம்ம எதுலையாவது சிக்க மாட்டோமா, நம்ம தவிக்க மாட்டோமா, அழமாட்டோமான்னு சொல்லி அந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு போட்டோம். என்னதான் இருந்தாலையும் அவரும் இந்த வீட்டு பையன் தானே, அவர் கஷ்டப்பட்டா மாமாவும் வருத்தப்படுவார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.